தூக்கம் வரலைன்னா அந்த கேப்டன் செய்தி சேனல்ல போட்டுருவான், அந்த நீ தொலைக்காட்சிய. ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா என் மனைவி கூட அருமையா சொன்னாங்க. சிரிக்காதீங்க, நான் மறந்துடுவேன் என்ன பேசுவேன்னா, அப்போ விட்டுருவேன். நான் கொஞ்சம் முன்ன பண்ண பேசுவேன், நீங்க கோர்த்து புரிஞ்சுக்கிறீங்க. கூட்டத்துக்கு வரவங்களா ஊசி நூலோட வாங்க, நான் பேசுறத கோர்த்து நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. நான் சும்மா என்ன சொல்லுவாங்க, நான் வந்து கோபப்படுறேன்னு சொல்லுவாங்க. நான் முடிவு என்ன வேணாலும் நீங்க சொல்லிட்டு போங்க, நான் அதை பத்தி கவலைப்படல. நான் வந்து அந்தமா கோபப்படலையா? அந்தமா மட்டும் இந்த மாதிரி சும்மா ஒண்ணு கொடநாட்டு போய் படுத்துக்கிட்டாங்க. நான் சொல்லுவேன், மக்களே நீங்க பாருங்க, அவர் வந்து கிங்கா கிங் மேக்கரா அப்படின்னு கேட்கிறாரு. நான் கிங்கா கிங் மேக்கரான்னு. அவர் கிங்கும் இல்ல கிங் மேக்கரும் இல்ல, அவர் ஒரு ஜோக்கர். அவரு தமிழகத்தில் ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்த பிடல் காஸ்ட்ரோ சேகுவேரா போல ஒரு புரட்சியாளர் வந்திருக்கிறார், ஐயா விஜயகாந்த் அவர்கள். இந்த நிலத்தில் எதை பற்றி அவர் கவலை இருக்குது? காவிரி ஆற்றில் தண்ணி வரலைனா, முல்லை பெரியாரில் தண்ணி வரலைனா, எந்த ஆறுல தண்ணி வரலைன்னா என்ன, டாஸ்மார்க் பார்ல தண்ணி வந்தா அவருக்கு போதும். வேற என்ன அவருக்கு பிரச்சனை இருக்குது? என்ன அவருக்கு பிரச்சனை இருக்குது? விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓட்டுக்கிட்டு லூசு பயலுக. அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்லகனுக்கு கால் கட்ட மயிரளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த். காலு கட்ட மயிரளவு. திருமாவளவனுடைய போராட்டத்திற்கும் ஈகத்திற்கும் ஒரு துளி அளவு பெறுவானா விஜயகாந்த்? முதலமைச்சருக்கு எத்தனை எழுத்துன்னு சொல்ல சொல்லு, பதவியே கொடுத்துருவோம். விஜயகாந்தா முதலமைச்சர் ஆக்கிரணும்னா ஆந்திராவில் ஆகு, தெலுங்கானால போய் ஆயிக்க. ஏன் ஊர்ல உனக்கு என்ன வேலை? எல்லா தமிழனுக்கும் தெலுங்கனுக்குமான போர். மான தமிழர் குலத்தை விஜயகாந்த் கிட்ட நாட்டை கொடுத்துட்டு கையெட்டி நிக்கிறதுக்கான நாங்க இருக்கிறோம். அவ்வளவு கேடு கட்ட கேளப்பை மக்களாடா நாங்க. கேவலம் ஒரு கபடி டீமுக்கு கூட கேப்டனா இல்லாதவனை பிடிச்சு கேப்டன். இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் அணியா மாதிரி இருக்குது. 6 படை கட்டி என் இனத்தின் விடுதலைக்கு போராடி என் தலைவன் கூட கேப்டன் போட்டுக்கல. ஒரு காகித கப்பலை கூட ஓட்டுனது இல்ல. கபடி அணிக்கு கூட கேப்டனா இருந்தது இல்ல. கபடி டீமுக்கு கூட. இவர் தமிழ் இனத்திற்கும் கேப்டன் ஆயிட்டாரு. விஜயகாந்த் எல்லாம் முதலமைச்சரானா மொத்த தமிழனும் தீக்குளிச்சு சாக வேண்டியதா?